ஒரு 16 இந்தியா முழுவதும் நடக்கிற இந்த வேலை நிறுத்தம் இல்ல அப்படி என்ன பெரிய விளைவை ஏற்படுத்தும்ன்றீங்க? நீங்க டெல்லிக்குள்ள வரவிடாம ஆணி அடிக்கிறீங்கல்ல, அமித்ஷாவும் மோடியும். உங்களுக்கு 16ஆம் தேதி இந்தியா முழுவதும் ஆப்படிப்பாங்க. இந்த 16ஆம் தேதி மட்டும் இல்லை, 2024 தேர்தலிலும் வடமாநில வாக்காளர்கள் உங்களுக்கு ஆப்படிப்பாங்க. வாசலில் போய் கடங்கட்டலைன்னு சொல்லிட்டு பேப்பரை ஒட்டுறான், தற்கொலைக்கு தள்ளுறான். ஆயிரக்கணக்கான விவசாயிங்க நாடு முழுவதும் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கான், கடங்கட்ட முடியலைன்றதுக்காக. ஆனால் பன்னாட்டு நிறுவனங்கள் அதானி அம்பானி வெளிநாட்டுக்கு ஓடின முதலாளிங்க போகிறான், தற்கொலையெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு ஆதார விலையாவது கொடுங்க அரசாங்கத்திட்ட கேட்குறாங்க. சார் அது முடியாதுன்றாங்க. இன்னைக்கு அர்ஜுன் முண்டா விவசாயத்துறை அமைச்சர் சொல்லிருக்காருனாக்கா அதெல்லாம் உடனே முடிவு செய்ய முடியாது, கலந்து ஆலோசிச்சு தான் செய்ய முடியுங்கிறாங்க. எத்தனை வருஷம்டா கலந்து ஆலோசிப்பீங்க? எத்தனை விவசாய ஊருக்கே சோறு போடக்கூடிய, இந்த இந்தியா முழுவதும் சோறு போடக்கூடிய விவசாயிங்க, அவனுடைய உயிர் நாடியான பிரச்சனை ஆதார விலை. யுத்தம் நடப்பது போல ஒரு தோற்றம், ஒரு சூழல் உருவாகி இருக்குது. ரப்பர் குண்டு அடிக்க தொடங்கிட்டான். நாளை நிஜ குண்டுகள் விவசாயிகள் மீது பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் நடக்குமா சார் ஒரு ஜனநாயக நாட்டில்? ஐயோ, இவன் எதையும் மக்கள் மீது மோடி அரசாங்கம் எதையும் செய்வான். விவசாயிகள் மீதான ஒடுக்குமுறை. நீ ஒரு பக்கம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிற, இன்னொரு பக்கம் ஊருக்கே சோறு போடக்கூடிய விவசாயிகள் உள்ளே வரும் பொழுது முள்ளு கம்பியை வைக்கிற, சுருள் கம்பியை வைக்கிற. ஏதோ பார்டரில் சண்டை நடக்கும் இல்லையா, பார்டரில் சண்டை நடக்கிற மாதிரி. ஐயா கண்ணா இருக்கலாம், பிஆர் பாண்டியனா இருக்கலாம், அவங்க போயிருக்காங்களே, விருதுநகர் நாராயணசாமியாக இருக்கலாம். இவங்கெல்லாம் ஒதுங்கி நின்னாங்க, இதற்குள்ளே உள்ளே வராமல் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போராட்ட குழுக்குள்ளே இவங்க எல்லாரும் போயிருக்கிறாங்க. ஆமாம், இப்போ டெல்லியினுடைய இந்த பேச்சுவார்த்தையில் பிஆர் பாண்டியன்லாம் கலந்துருக்கிறார். பல லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒன்று திரண்டு டெல்லி நோக்கி போவதற்காக சிங்கு பார்டர் வந்திருக்கிறார். நாம் பேட்டி சொல்லிக் கொண்டிருக்கிற போதே பின்னால் குண்டு வெடித்துக் கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் காயம்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். விவசாயிகள் மீது மோடி அரசாங்கம் தீவிர தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இவர்கள் கேட்பது பிரதமர் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் MSVக்கு உத்தரவாத சட்டம். சார் வணக்கம். வணக்கம். அதாவது உழவர் போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 800க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம்னாக்கா அந்த விவசாயியோட பார்வையிலே அதை விட்டு விடுகிறேன். அதனால் நடுநிலை என்று ஒன்று இல்லவே இல்லை என்பதை இந்த நிமிடம் வரை நான் நம்புகிறோம். அப்படி கொல்லப்பட்டிருக்கிற சமயத்தில் இப்போ 2024 போட்டு பெரிய அளவில் இன்னைக்கு போயிருக்கு. பல தடைகளை தாண்டி, பல ஆணிகளை தாண்டி உள்ளே போயிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் விவசாயிகள் பாடுவதாக தெரிகிறது. இன்னைக்கு அந்த பல இடங்களில் கலவரங்கள் வெடித்திருக்கிறது, வன்முறைகள் வெடித்திருக்கிறது, ரப்பர் குண்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சமூக செயல்பாட்டாளராக நீங்கள் முன்ன அந்த பணியில் அதில் போய் நேரடியாக பங்கெடுத்தீங்க. இப்போ எப்படி அதை பார்க்குறீங்க? 13ஆம் தேதியிலிருந்து விவசாயிகள் எப்படி 2020-21 அலையாக டெல்லி நோக்கி போனார்களோ, அதுபோல் பஞ்சாப், ஹரியானா மற்றும் வட மாநிலங்களிலிருந்து டெல்லி எல்லையை தாண்டி உள்ளே போகிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. எல்லையை தொட்டுட்டாங்களாம். ஹரியானா அரசு எல்லையை தாண்ட விடாமல் அங்கேயே தடுப்பதற்கான முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கு. விவசாயிகளை பொறுத்தளவு போராட்ட அறைகோள் யார் கொடுத்தாலும் அணிதரர்களுக்கு தயாராக இருக்காங்க மோடி அரசுக்கு எதிராக. தென் மாநிலங்களில் இருக்கிற நாம் பொதுவாக ஒரு விஷயம் பேசுகிறோம். வடக்க இருக்கேன் ஓட்டு போட்டுருவேன், தெற்க இருக்க நாம தான் விழிப்பாக இருக்கோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். அதை பொய்யாக்குகிறார்கள் விவசாயிகளுடைய போராட்டம். 2020-21 லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியில் குவிஞ்சிருந்தாங்க. அவங்கள அகற்றுவதற்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் நிறைவேற்றுறோம் என பொய் வாக்குறுதிகளை மோடி அரசாங்கம் அந்த விவசாய போராட்டக்குழு, குறிப்பாக SKM சம்யுக்த கிசான் மோர்ச்சா, ஐக்கிய விவசாயிகள் முன்னணி, அவங்க நம்ப தயாராக. எந்த நாடாளுமன்றத்தில் இந்த 3 சட்டங்களை நிறைவேற்றினியோ அதே நாடாளுமன்றத்தில் அதை திரும்ப பெறேன்னு நீ நிறைவேற்றினா நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம்னாங்க. நிறைவேற்ற வச்சாங்க.
நாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற வச்சாங்க. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற சொல்லி கடந்த 2 ஆண்டுகளாக போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கும் சம்யுக்த கிசான் மோர்ச்சா, ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பாக போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக தொழிற்சங்க இயக்கங்களோடு கரம் கோர்த்து, அது அடுத்த கட்டமாக தொழிலாளர்களோடு கரம் கோர்க்கக்கூடிய ஒரு வேலையை ஐக்கிய விவசாயிகள் முன்னணி செய்திருக்கு. அதனுடைய தலைவர்கள் செய்கிறாங்க. தொழிற்சங்க மேடை, அனைத்து தொழிற்சங்கங்களும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியும் இணைந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கடந்த மாதம் டிராக்டர் பேரணி என்பது இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டிலையும் ஏராளமாக நடந்திருக்கு. இன்றைக்கி தேதி 13, இன்னும் 2 நாள் 16ஆம் தேதி தொழிற்சங்க இயக்கங்கள், விவசாய இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து நாடு தழுவிய வேலை நிறுத்தம் நடக்க போகுதுங்களா? பந்த், கிராமப்புற பந்த் வர நடக்கணும் என்பது ஐக்கிய விவசாய முன்னணியுடைய அறைகூவல். ஐக்கிய விவசாய முன்னணியுடைய தலைவர்களும் அகில இந்திய அளவில் தொழிற்சங்க தலைவர்களும் உட்காந்து ஒரு அனைத்து இந்திய வேலை நிறுத்த நாளாக அறிவிச்சிருக்காங்க, பந்த் நாளாக அறிவிச்சிருக்காங்க. நாளை மறுநாள் 16ஆம் தேதி. அப்படின்னா 16ஆம் தேதி நாளை மறுநாள் நடைபெற இருக்கு. கிராமப்புற வர இது நடக்கணும், கடையடைப்பு என்கிற வேண்டுகோளை 16ஆம் தேதி. அப்படி என்ன பெரிய பந்து வரும் சொல்ல வரீங்க? அதாவதுங்க, இவன் விவசாயிகளை அங்கேருந்து கிளப்புறதுக்காக கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்ற. உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகள் போராட்டத்துக்குள்ளே புகுந்து கார் மோதி 4 பேரை சாவடிச்சாங்க. எம்எல்ஏவோட மகன் அவன் அந்த வழக்கு சம்பந்தமாக நீதி கேட்குறோம். ஆதார விலை தொடர்ந்து கேட்குறாங்க விவசாயிகள். ஆதார விலை, நீங்கள் ஒரு பக்கம் காவி அரசியல் ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் பொருளாதார ரீதியாக விவசாயத்தை சீரழிக்கக்கூடிய, விவசாய உற்பத்தியை சீரழிக்கக்கூடிய இறக்குமதி என்பது அதிகமாகிட்டுருக்கு இந்திய அரசில். இப்போ இறக்குமதி அதிகமாகுதுன்னா உள்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய விவசாய பொருள்கள் மார்க்கெட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கிழங்குகளை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு, கிழங்குக்கான அது பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பயிர்களை, கதிர்களை, பயிர்களை பாதுகாக்கக்கூடிய இடங்களை தனியார் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கியிருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து தான் 1.5 ஆண்டுகள் விவசாயிகளுடைய போராட்டம் டெல்லியில் நடந்தது. உலகமே திரும்பி பார்த்து, விடுதலை போராட்டத்திற்கு பிறகு அப்படி ஒரு போராட்டம் டெல்லி தலைநகரத்திலேயே விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது. இப்போ 6 மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருள்கள், இப்பயா எரிபொருள்கள் அத்தனையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு விவசாயிங்க போயிட்டுருக்காங்க டெல்லியை நோக்கி. 6 மாதத்துக்கான பொருள்களோட நாங்கள் நீ நிறைவேற்றாமல் வெளியேற மாட்டோம் என்கிற முழக்கம் இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த போராட்டத்துக்கு அறைகூவல் கொடுத்துருப்பது கடந்த போராட்டத்தில் எஸ்கேஎம் அறைகூவல் கொடுத்தது. இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேஎம்எஸ்சின்னு சொல்லக்கூடிய கிசான் மஸ்தூர் சங்கஸ் போராட்ட அமைப்பு, விவசாயிகள் தொழிலாளர்கள் போராட்ட அமைப்பு என ஒரு கூட்டமைப்பு ஒன்று உருவாகியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐக்கிய விவசாயிகளுடைய கடந்த கால போராட்டங்களில் செங்கொடி இயக்கங்கள் தான் அதிகமாக பங்கெடுத்தாங்க. பச்சை துண்டு இயக்கங்கள் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா கண்ணா இருக்கலாம், பிஆர் பாண்டியனா இருக்கலாம், அவங்க போயிருக்காங்களே, விருதுநகர் நாராயணசாமியாக இருக்கலாம், இவங்கெல்லாம் ஒதுங்கி நின்னாங்க, இதற்குள்ளே உள்ளே வராமல் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போராட்ட குழுக்குள்ளே இவங்க எல்லாரும் போயிருக்கிறாங்க. ஆமாம். இப்போ டெல்லியினுடைய இந்த பேச்சுவார்த்தையில் பிஆர் பாண்டியன்லாம் கலந்துருக்கிறாரு, நாராயணசாமி கலந்துருக்கிறாரு. ஆக இந்த போராட்ட தன்மை என்பது போன போராட்டத்தன்மையினுடைய வீரியத்தை உள்வாங்கினதாக இருக்குது. எஸ்கேஎம் நேற்று 12ஆம் தேதி முந்தா நாள் கூடின எஸ்கேஎம் ஐக்கிய விவசாய முன்னணியுடைய தலைவர் டாக்டர் தர்மபி பால் அவரெல்லாம் என்ன அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, விவசாயிகள் மீது நடத்தக்கூடிய இந்த ஒடுக்குமுறையை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. அது இன்னொரு பிளாட்ஃபார்ம் அறைகோல் கொடுத்தா கூட, இதற்கு நாங்கள் அறைகோல் கொடுக்கலைன்னா கூட விவசாயிகள் மீதான அந்த ஒடுக்குமுறையை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு எஸ்கேஎம் ஐக்கிய விவசாய முன்னணியினுடைய போராட்ட தலைமை கண்டனம் தெரிவிச்சிருக்கு மோடி அரசுக்கு எதிராக. அப்படியெல்லாம் எங்களுக்குள்ளே புகுந்து நீங்கள் பிளக்க முடியாது, சண்டையெல்லாம் இழுத்து விட முடியாது. விவசாயிகள் மீதான ஒடுக்குமுறை, நீ ஒரு பக்கம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிற, இன்னொரு பக்கம் ஊருக்கே சோறு போடக்கூடிய விவசாயிகள் உள்ளே வரும் பொழுது முள்ளு கம்பியை வைக்கிற, சுருள் கம்பியை வைக்கிற. ஏதோ பார்டரில் சண்டை நடக்கும் இல்லையா, பார்டரில் சண்டை நடக்கிற மாதிரி
நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா டியர் கேஸ் அடிக்கிறான். இந்த பக்கம் இருந்து டியர் கேஸ் அடிக்கிறது மட்டும் இல்லை, ட்ரோனில் டியர் கேஸை போடுறான், மேலே இருந்து டியர் கேஸ். இது ஏதோ ஒரு யுத்தம் நடப்பது போல ஒரு தோற்றம், ஒரு சூழல் உருவாகியிருக்கு. ரப்பர் குண்டு அடிக்க தொடங்கிட்டான். நாளை நிஜ குண்டுகள் விவசாயிகள் மீது பாய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் நடக்குமா சார் ஒரு ஜனநாயக நாட்டில்? ஐயோ, இவன் எதையும் மக்கள் மீது மோடி அரசாங்கம் எதையும் செய்வான். மோடி அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு பாசிச காட்டாட்சி அரசு இது. ஒரு பாசிச அரசு. நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியில் நீ எதையா நிறைவேற்றமா இல்லையா? நீ அவங்கள கிளம்பி போங்க, வாபஸ் வாங்குங்க, நான் தீர்மானமே நிறைவேற்ற. நாடாளுமன்றத்தின் மீது அவங்களுக்கு மரியாதையே கிடையாது. நாடாளுமன்றத்தில் பேரளவுக்கு தீர்மானத்தை நிறைவேற்றுவான், வாபஸ் பண்ணி தீர்மானம் போடுறதுனாலும் இந்த அதே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற தயாராக இருக்கான். ஆனால் அதை அமலாக்குவதற்கு அவன் தயாராக இல்லை. முதலாளித்துவ உற்பத்தி பொருளுக்கு ஒரு முதலாளி விலை நிர்ணயிக்க முடியுது. ஆனால் விவசாய உற்பத்தி பொருளுக்கு இன்றைக்கி வரை விலை நிர்ணயம் என்பது கிடையாது. தொடர்ந்து காலம் முழுவதும் கேட்டுட்ருக்காங்க. ஒரு ஆதார், நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுடைய ஒரு ஆதார விலையாவது கொடுன்னு அரசாங்கத்திட்ட கேட்குறாங்க. சார் அது முடியாதுன்றாங்க. இன்னைக்கு வந்து அர்ஜுன் முண்டா விவசாயத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காருனாக்கா அதெல்லாம் உடனே முடிவு செய்ய முடியாது, கலந்து ஆலோசிச்சு தான் செய்ய முடியுங்கிறாங்க. எத்தனை வருஷம்டா கலந்து ஆலோசிப்பீங்க? எத்தனை விவசாய ஊருக்கே சோறுபடக்கூடிய, இந்த இந்தியா முழுவதும் சோறுபடக்கூடிய விவசாயிங்க, அவனுடைய உயிர் நாடியான பிரச்சனை ஆதார விலை என்பது. அதை தீர்க்கிறதுக்கோ அதை முடிவு பண்ணுறதுக்கோ இவங்க யாருமே தயாராக. இவங்க இல்லைங்க, எந்த அரசாங்கமும் தயாராக. பிச்சைக்காரங்களா விவசாயிங்க. ஆனால் நினச்ச உடனே நீ கார்பரேட்டுக்கு கொடுக்குற, நினச்ச உடனே கார்பரேட்டுக்கு கடனை ரத்து பண்ணுற, விவசாய வீட்டு வாசல் மொத்தம் வந்து கடனை கட்டலைன்னா பேப்பரை விட்டுற. நீ கோடி கோடியாக கடன் வாங்கினவெல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடுறான், கடனை கட்டாமல் ஓடுறான். அவனை நீ ஃப்ளைட்டை ஏற்றி அனுப்பிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதானிக்கும் அம்பானிக்கும் அவன் கையில் முதலீடு இல்லைன்னா கூட நீ முதலீடை கொடுத்து ஒரு தொழில் நடத்துகிற மாதிரி ட்ராமாலாம் போடுறீங்க, ஒரு பெரிய நாடகமே நடத்துகிறீங்க. ஆனால் விவசாயி குனிஞ்சு நிமிந்து தான் வேலை செஞ்சு பூச்சி புழுக்கு மத்தியில் சேத்துலையும் சகதியிலையும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அவன் விவசாயத்துக்கு கடன் கேட்டான்னா என்னமோ பிச்சை கேட்குற மாதிரி பார்க்குறீங்க. உன்கிட்ட நிலம் இருக்கான்னு கேட்குற, வீடு இருக்கான்னு கேட்குற, எதுவுமே இல்லைன்னா கொடுக்க மாட்டியா? அவன் உழைக்க தயாராக இருக்கான், திரும்ப கட்ட தயாராக இருக்கான். திரும்ப கட்ட தயாராக இருக்கிற விவசாயிகளை வாசலில் போய் கடன் கட்டலைன்னு சொல்லிட்டு பேப்பரை ஒட்டுறான், தற்கொலைக்கு தள்ளுறான். ஆயிரக்கணக்கான விவசாயிங்க நாடு முழுவதும் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கான் கடன் கட்ட முடியலைன்றதுக்காக. ஆனால் பன்னாட்டு நிறுவனங்கள் அதானி அம்பானி வெளிநாட்டுக்கு ஓடின முதலாளிங்க பூரான் தற்கொலையெல்லாம் பண்ணிக்கல, மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்த மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. வங்கிகள் திவாலாயிட்டுருக்கு. பன்னாட்டு முதலாளிகள்னாலையும் தொழில் நிறுவன முதலாளிகளாலையும் வங்கிகள் திவாலாகுது. ஆனால் விவசாயிங்க கடன் கொடுக்கறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. அது மாதிரி நீ கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று. இப்போ கேட்குறது அதுதான், இந்த போராட்டம் கேட்குறது என்னென்னா, நீ எங்களை வெளியேற்றுறதுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேல, அதை நிறைவேற்று. ஊபியில் மோதி 4 பேரை கொன்னால, அவனுக்கு வந்து தண்டனை கொடு, ஆதார விலை கொடு, விவசாய தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஓய்வூதியம் கொடு. நீ சொல்ற புரியுது சார். அதுக்கு ஒரு அணுகுமுறை இருக்குல்ல, ஆனா போறாங்க அவங்க எங்க எங்க கட்டுப்படுறலாம் கட்டுப்பட்டு போறாங்க பரவாயில்ல, ஆனா எல்லாமே வன்முறை வெடிக்குது இல்ல. நீங்க டெல்லி ஜந்தர் மந்தர் போனீங்கன்னு வச்சுங்களேன், டெல்லி ஜந்தர் மந்தரில் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. பல போராட்டங்கள், பல வடிவங்கள், பல போர்டு இருக்கும். எதையும் இந்த அரசு திரும்பி பார்க்குறது கிடையாது. ஆனால் 1.5 ஆண்டு காலம் டெல்லியில் குவிஞ்ச விவசாயிகள் இருக்காங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திணறினா இந்திய ஒன்றிய அரசாங்கம், பாசிச அரசாங்கம். உலக நாடுகள் முழுவதும் காரி துப்புச்சு. ஒரு நாட்டில் விவசாயிகளுடைய நிலைமை இதுதானா? கெஞ்சுறான், கூத்தாடுறான். எல்லாரும் போனோம். தமிழ்நாட்டிலேருந்து போனாங்க, ஊபியிலேருந்து போனாங்க, கர்நாடகாவிலேருந்து போனாங்க, ஆந்திராவிலேருந்து போனாங்க. எல்லா விவசாயிகளும் பங்கெடுத்தான். இப்போயும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தமிழ்நாட்டு குரல் கேட்குது. பழைய SKM பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, தொழிற்சங்க இயக்கங்களோடு சேர்ந்து போராட்டத்தை விரிவுபடுத்தியிருக்கு. ஒரு மிகப்பெரிய சாதகமான தாக்கம் அந்த போராட்டத்தினால உருவாகிட்டு இருக்கு. இதற்கு இடையில பொறுமையாக இருக்க முடியாத இன்னொரு டீம், அதுதான் நான் சொல்கிறேன், கிசான் மஸ்தூர் சங்கர்ஸ், KMSC என்கிற இன்னொரு பிளாட்ஃபார்ம் ஒன்று இந்த போராட்டத்தை அறைகோல் கொடுத்துருக்காங்க. அறைகோல் கொடுத்தோடனே பஞ்சாப் ஹரியானா விவசாயிங்க கிளம்பிட்டான் டெல்லிக்கு. அவன் எப்போனாலும் தயாராக இருக்கான். அவன் ஊரில் இருக்கிறதா டெல்லியில் இருக்கிறதான்னு பற்றி கவலைப்படலை. நமக்கு எப்படி செங்கல்பட்டும் காஞ்சிபுரமும் சென்னைக்கு பக்கமோ அது மாதிரி பஞ்சாபுக்கு டெல்லி பக்கம். நீ எங்கே தடுக்கிறியோ, வரவிடாமல் தடுக்கிறியோ, அங்கே நின்று போராடுவான். பார்டர் பூரா சீல் வைக்க, நீ சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி விவசாயிகளால் சீல் வைக்கப்படும். அதான் போராட்ட களம் என்பது.
இந்த தடவை போராட்டம் என்பது எலெக்ஷன் வரப்போகுது, 2024 தேர்தல் வரப்போகுது. அந்த சமயத்துக்கு தேவையான நீ ஒரு விவசாயிகள் விரோதி என்பதை இந்த நாடு அறியணும். நீ விவசாயிகள் விரோதி, நீ விவசாயத்துக்காக அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு பொய் ஃப்ராடு பித்தளடைஞ்சரியில் இல்லை, நீ விவசாயிகளுக்கு விரோதி என்பதை இந்த போராட்டம் இப்போ அறிவிக்குது. இந்த போராட்டத்தில் இப்போ போய் உட்காந்துருக்குவேன், நீ டெல்லிக்கு உள்ளே விட்டாலும் சரி, டெல்லி பார்டரில் விட்டாலும் சரி, அங்கேயே உட்காருவான் போராட்ட காலத்தில். இன்னும் பல இயக்கங்கள் இந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக. இதோட விளைவு என்னன்றீங்க? நீ ஒத்துக்க, விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று. விவசாயிகள் என்ன கேட்குறாங்க அது நியாயமான கோரிக்கைகள், நியாயம் இல்லாத கோரிக்கைகள் கிடையாது. ஏன் இங்கே தமிழ்நாட்டில் கூட பாருங்கள், விவசாய தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்குமான நலவாரியம் இருந்துச்சு. அது அதிமுக ஆட்சி வந்தால் மூடிடுவான், திமுக ஆட்சி வந்தால் திறந்துடுவான். இப்போ ஸ்டாலின் அதை திறக்கணும், அந்த நலவாரியத்தை நடத்தணும்னு இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாலகிருஷ்ணன் கூட கோரிக்கை வச்சுருக்காரு. நாடு முழுவதும் ஏதோ ஒரு வடிவத்தில் விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகளுடைய பிரச்சனை என்பது பற்றி எறியக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. அவன் சோறு போடுறது, ஊருக்கு சோறு போடுறது விவசாயத்தை செஞ்சவன் இன்றைக்கி தான் சோத்துக்காக நாடு நாடாக அலையிற நிலைமையை இந்த அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. இங்கே கையால் ஆகாதவங்களை பாருங்களேன், இங்கே இருக்கிற வட மாநில தொழிலாளர்கள் பீகாரில், ஊபியில், அங்கே ஒரிசாவில், இன்னும் பாஜக ஆளக்கூடிய மற்ற மாநிலங்களில், வட மாநிலங்களில் முழுவதும் இருந்தும் இங்கே பிழைப்பு தேடி வந்திருக்கான். தென் மாநிலங்கள் இன்னைக்கு பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இருக்கான் நிறைய, சென்னை, தமிழ்நாடு எல்லா கிராமம் வர விவசாயம் வர போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கையால் ஆகாத ஆட்சி நடத்துவீங்க நீங்கள் குஜராத்தில், கையால் ஆகாத ஆட்சி நடத்துவீங்க நீங்கள் ஊபியில். உங்களால் அங்கே இருக்கிறவனுக்கு சோறு போட முடியலை, வேலை கொடுக்க முடியலை, ஆனால் அவன்கிட்ட ஓட்டு மாத்திரம் கேட்குற, ராமர் கோயிலில் திறந்து ஓட்டு மட்டும் கேட்குற. ஆனால் அங்கே இருக்கிறவன் அங்கேருந்து பிழைப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வரான். வர 16 இந்தியா முழுவதும் நடக்கிற இந்த வேலை நிறுத்தம் இல்லை அப்படி என்ன பெரிய விளைவு ஏற்படுத்தும்ன்றீங்க? நீங்கள் டெல்லிக்குள்ளே வரவிடாமல் ஆணி அடிக்கிறீங்கல்ல அமித்ஷாவும் மோடியும், உங்களுக்கு 16ஆம் தேதி இந்தியா முழுவதும் ஆப்படிப்பாங்க. இந்த 16ஆம் தேதி மட்டும் இல்லை, 2024 தேர்தலிலும் வட மாநில வாக்காளர்கள் உங்களுக்கு ஆப்படிப்பாங்க. 2024 தேர்தலிலும் ஆப்படிப்பாங்க. அதனுடைய அடையாளம் தான் டெல்லி நடக்க போகிற இந்த போராட்டம். வர 16ஆம் தேதி இந்தியா முழுவதும் கிராமம் வரை நடக்க போகிற இந்த வேலை நிறுத்த போராட்டம் என்பது மோடி அரசுக்கான மிகப்பெரிய எச்சரிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு விவசாயிங்க, ஆந்திர விவசாயிங்க, கன்னட விவசாயிங்க, வடமாநில விவசாயிங்க, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான் விவசாயிங்க இன்னும் லட்சக்கணக்காக குவிவான். பல ஏற்கனவே 50 விவசாய சங்கங்கள் சேர்ந்தது தான் எஸ்கேஎம். இப்போ கூடியிருக்கிறதுலையும் பல விவசாய சங்கங்கள் இருக்குது. இனி இந்த 2 தரப்பும் கூடுவாங்க வருங்காலம், கண்டிக்க தொடங்கியிருக்காங்க. போராட்ட களம் இன்னும் வேகமாக நடக்கும். கோர்ட்டுங்களை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்கல்ல, அதாவது ஜனநாயக நாட்டில் நீதிமன்றம் வன்மையாக கண்டனம் தெரிவிக்குது. இதை ஏன் இப்படி ஒடுக்குற? ஏதோ யுத்தம், அண்டை நாட்டோட யுத்தம் நடத்துகிற மாதிரி ஏன் ஒடுக்குற? டியர்கேஸ் அடிக்கிற, மேலே வந்து ட்ரோனில் டியர்கேஸ் அடிக்கிற. இந்த போலீஸ்காரங்களுக்கு, இராணுவத்துக்கு ட்ரோன் மூலமாக குண்டு வீசுறது, ட்ரோன் மூலமாக டியர்கேஸ் அடிக்கிறது, ட்ரோன் மூலமாக அப்படின்னா எது யுத்தமாக நடக்குது? ஒரு உள்நாட்டு யுத்தத்தை, உள்நாட்டு விவசாயிகள் மேலே, உள்நாட்டு அப்பாவிகள் மேலே இந்த யுத்தத்தை நடத்துவது நியாயம் கிடையாது. எச்சரிக்கை, மோடி அரசுக்கு எச்சரிக்கை. மோடி அரசு இந்த 2016 நடைபெற போகிற வேலை நிறுத்தம் என்பது 2024 தேர்தலுக்கான எச்சரிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகள் இதற்கு முழுக்க ஆதரவு தரணும், ஜனநாயக சக்திகள் ஆதரவு தரணும், அனைத்து கட்சிகளும் இந்த விவசாய போராட்டங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி சார்.